சிங்களத்தில் தியனவான்று இருக்கிற சொல் பொதுவாக உயிரில்லாததுக்கு இருக்கிறது என்று முடிக்கும்போது தியனவா இருக்குது. உதாரணமாக மெத்தன ஃபைல் එකක් තියෙනවා. இவர்கிட்ட ஃபைல் ஒன்று இருக்குது. மெத்தன இந்த இடத்துல ஃபைல் එකක් තියෙනවා. ஃபைல் ஒன்று இருக்குது. ஃபோன் එකක් තියෙනවා. ஃபோன் ஒன்று இருக்குது. சல்லி තියෙනවා. காசு இருக்குது. கரண்ட் එක තියෙනවා. கரண்ட் இருக்குது. பொத்தாக் තියෙනවා. புத்தகம் இருக்குது. ஃபைல் එකක් තියෙනවා. ஃபைல் இருக்குது. பென் එකක් තියෙනවා. பென் ஒன்று இருக்குது. ஷர்ட் එකක් තියෙනවා. போட் එකක් තියෙනවා. போட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி உயிரில்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது என்று சொல்லும்போது தியனவா பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியுமா, உயிருள்ளதுக்கும் தியனவாண்டு பயன்படுத்துவாங்க. உயிருள்ளதுக்கு இன்னவா தான் பொதுவாக பயன்படுத்துவாங்க சிங்களத்தில். ஆனால் உயிரில்லாத விஷயத்துக்கு தியனவா பயன்படுத்துவாங்க தானே, அதை உயிருள்ளதுக்கும் பயன்படுத்துவாங்க. தியனவாண்டு முடியும். உதாரணமாக இந்த அறிக்கை பாருங்கள், மம எவில்லா தியனவா, நான் வந்து இருக்கிறேன். மம எவில்லா தியனவா, நான் வந்திருக்கிறேன். இப்போ இருக்கிறேன்னு தானே முடியுது. ஆனால் பாருங்கள் தியனவா, மம எவில்லா தியனவா, நான் வந்திருக்கிறேன். மம கிஹில்லா தியனவா, நான் போயிருக்கிறேன். மம கிஹில்லா தியனவா, நான் போயிருக்கிறேன். மம பலலா தியனவா, நான் பார்த்திருக்கிறேன். மம பலலா தியனவா, நான் பார்த்திருக்கிறேன். அப்பி பலலா தியனவா, நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்பி காலா தியனவா, நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். அப்பி காலா தியனவா, நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். இப்படி ஃபுல்லாகவே வரும். மம லீலா தியனவா, நான் எழுதியிருக்கிறேன். அப்பி கீழா தியனவா, நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மம கீழா தியனவா, நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி தியனவாண்டு உயிருள்ளதுக்கு பயன்படுத்துகிறோம். இதுதான் சரியான முறை. ஏன் ஒருத்த தியனவாண்டு போடுறது என்ன காலம்னு சொன்னால் நல்லா பாருங்கள். ஒரு நிகழ்வு இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும். ஒரு நிகழ்வு இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும். அதை நாங்கள் இப்போ கதைப்போம் அந்த நிகழ்வை. அப்படி கதைக்கிற சந்தர்ப்பத்தில் தமிழில் இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறாள்னு சொல்லி முடியும் தானே. இருக்கிறேன், இருக்கிறாள், இருக்கிறார், இருக்கிறோம், இப்படி முடியுதானே. இருக்கிறீங்க, இப்படி என்னென்னாலும் வரும். நான் போயிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், நாங்கள் கதைத்திருக்கிறோம், நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம், நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் போயிருக்கிறீங்க, அவன் வந்திருக்கிறான், அவள் போயிருக்கிறாள். இப்படி இறந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கும். அதை இப்போ கதைக்கும்போது நிகழ்கால சொல்ல நாங்கள் பயன்படுத்துவோம். இருக்கிறேன், இருக்கிறாள், இருந்தேன் இல்லை. தமிழில் இருந்தேன், இருந்தேன், இருந்தீங்க, இருந்தோம், இருந்தாங்க, இப்படி இல்லை. நிகழ்காலத்தில் கிரேன், 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 கிராள், கிரார், கிரோம் என்று முடியுதானே. அதே சொல்ல நாங்கள் இறந்த கால வசனத்தான் பயன்படுத்துவோம் தமிழ்லையும். ஆனால் இப்போ கதைப்போம். நான் போயிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன், நான் சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறாள் என்று முடிக்கும்போது இந்த இடத்துல இன்னவாண்டு போடக்கூடாது, தியனவா தான் போட வேணும். அதுதான் சரியான முறை, தியனவா. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் முன்னால் லா என்ற சொல்லொண்டு கண்டிப்பாக வரும். அப்படி வந்தால் தான் இது தியனவாண்டு போட வேணும். மம எவில்லா தியனவா, நான் வந்திருக்கிறேன். கிய மாதம் எவில்லா தியனவா, போன மாதம் வந்திருக்கிறேன். கிய சத்திய எவில்லா தியனவா, போன கிழமை வந்திருக்கிறேன். அப்பி கொழம்ப கிஹில்லா தியனவா, நாங்கள் கொழும்புக்கு போயிருக்கிறோம். அப்பி அரை ஆஃபீஸ் எக்கிட்ட கிஹில்லா தியனவா, அரை ஆஃபீஸ் எக்கிட்ட கிஹில்லா தியனவா, அந்த ஆஃபீஸுக்கு போயிருக்கிறோம். பேங்க்கோட்ட கிஹில்லா தியனவா, பேங்குக்கு போயிருக்கிறோம். அப்படி பலலா தியனவா, நாங்கள் பார்த்துருக்குறோம். அரை ஃபைலுக்கு பலலா தியனவா, அந்த ஃபைலை பார்த்துருக்கிறேன். அரை ஃபைல் எக்க அந்த ஃபைலை பலலா தியனவா, நான் பார்த்துருக்கிறேன். மம பலலா தியனவா, நான் பார்த்துருக்கிறேன். மம கீழே தியனவா, நான் சொல்லியிருக்கிறேன். கலினுத் கீழே தியனவா, முதலும் சொல்லியிருக்கிறேன். கலினுத் முதலும் கீழே தியனவா சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே சொல்லி முடிஞ்சு இறந்த காலத்தில் எப்போயோ சொல்லியிருக்கோம். அதை இப்போ நினைவூட்டி கதைப்போம். அப்படியான டைமில் இருக்கிறேன், இருக்கிறோம் என்று முடிக்கும்போது என்னென்றாலும் சரியா, இருக்கிறோம், இருக்கிறேன், இருக்கிறீங்க, இருக்கிறாள், இருக்கிறார்கள், இப்படி என்னெல்லாம் வரும். அதுக்கு தியனவா தான் போட வேணும். சில பேர் இதை எடுத்து சொல்லுவீங்க, இடத்த இன்னவாவும் வருமேன்னு சொல்லி. இன்னவா வந்தால் அது வந்து நிகழ்காலத்தை குறிக்கும். இன்னவா வந்தால் அது இன்னே என்று முடியும், அல்லது இன்னவா என்று முடியும். இன்னவான்னு முடியும். இப்போ உதாரணமாக மம எவில்லா இன்னவா, அதுவும் சரி. அது என்னென்னு சொன்னால் நிகழ்காலத்திலே அந்த விஷயம் நடக்கும். இறந்த காலத்துக்கு அந்த தொடர்பு இருக்காது. உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அவர் இல்லை, அவருக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் வந்திருக்கிறேன். ஹலோ கோயிலை இன்னே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறேன், இப்போ வந்திருக்கிறீங்க. மம ஆஃபீஸ் எக்கிட்ட எவில்லா இன்னே, மம ஆஃபீஸ் எக்கிட்ட எவில்லா இன்னே, நான் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறேன்.
அப்போ அது வந்து இறந்த காலம் இல்லை, நிகழ்காலம். அந்த மாதிரி டைமில் இன்னோவா போடணும். இறந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்து அதை இப்போ நாங்கள் சொல்லி காட்டும்போது அது இறந்த கால நிகழ்வாக தான் இருக்கும். அந்த டைமில் இறந்த காலம்ன்றதை குறிக்கிறதுக்காக தீயனவா போடுவாங்க. அப்போ உயிர் உள்ளதுக்கும் தீயனவா வரும். பொதுவாக உயிரற்றதுக்கு தான் தீயனவா போடுவோம், உயிர் உள்ளதுக்கும் தீயனவா வரும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில். சில பேர் சொல்லுவீங்க அகிர்திணைக்கு தீயனவா உயர்திணைக்கு இன்னவா. இந்த சிங்களத்தில் அகிர்திணை உயர்திணை எல்லாம் வராது, உயிர் உள்ளது உயிரற்றது அப்படி தான் பிரிக்கிறது. சரியானே? அப்போ இதை சரியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இறந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்து அதை இப்போ கதைக்கிற டைமில் அதுக்கு நாங்கள் தீயனவா தான் போடணும், உயிர் உள்ளதுக்கும் தீயனவா தான் போடணும். இந்த மாதிரி சரியான விஷயங்களை சரியான முறையில் ஸ்போக்கன் சிங்களம் உங்களுக்கு தேவையாக இருந்தால், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பேச்சு சிங்களம் உங்களுக்கு தேவையாக இருக்குமா இருந்தால், நம்ம புது பெச்சாக்களுக்கு இந்த மாதம் 24ஆம் தேதி கிளாஸ் தொடங்குகிறோம். இந்த கிளாஸில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். இது வந்து பெரியாக்களுக்காக நடத்தப்படுற கிளாஸ். முழுக்க ஸ்போக்கன் சிங்களத்தை மையப்படுத்தி தான் இந்த கிளாஸ் நடக்கும். ஆனால் எழுத வாசிக்கவும் இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். கிளாஸ் முடிஞ்சு போகும்போது உங்களால் எழுத வாசிக்க அதே மாதிரி சரளமாக பேசக்கூடியா இருக்கும். 3 மாதம் கிளாஸ் நடக்கும். இந்த பெச்சாக்களுக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸ் தொடங்குது. மே மாதம் 24 ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொடங்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ், நான் இப்படி படிப்பிச்சு காட்டுவேன். அந்த கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் காசு கட்டலாம். 3 மாதம் ஒவ்வொரு மாதமும் 11 கிளாஸ் நடக்கும். இந்த மாதிரி 3 மாதம் தொடர்ச்சியாக நடக்கும். பெருசாக காசும் இல்லை, ஒரே பேமெண்ட்டில் நீங்கள் 5000 கட்டலாம். 5000 மட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் இல்லை, படிப்பிக்கிறது மட்டும் காசு. 5000 மட்டும் நீங்கள் கட்டலாம். கட்டமாக காசு கட்டினா நீங்கள் மாதம் 2000 கட்டி சேரலாம். கிளாஸுக்கு வரதுக்கு முதலாவது கமெண்ட்டில் பாருங்கள், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க. அப்படி இல்லை கஷ்டமாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்னு மெசேஜ் போடுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ கிளாஸ் நடக்கிறதுக்குரிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க.